ஹாய் செஸ் ஃப்ரீக்ஸ். இது பிகினர் சீரிஸ்ல பார்ட் 4 வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செஸ்ல இருக்க ஸ்பெஷல் மூவ்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்பெஷல் மூவ் என்ன கேஸ்லிங். இதுக்கு நீங்க 2 பீசஸ் யூஸ் பண்ணணும். 1 கிங், 2 ரூக். இப்போ பாருங்க, கிங் உங்க ரூக்கு பார்த்தா 2 ஸ்டெப் மூவ் ஆகும். அதே மாதிரி ரூக்கும் கிங்ஸ் 2 ஸ்டெப் மூவ் ஆகும். இது பேர் வந்து டபுள். அதே மாதிரி உங்க லெஃப்ட் சைடு மூவ் பண்ண முடியும். கிங் லெஃப்ட் சைடு 2 ஸ்டெப் மூவ் ஆகும். ஆனா இந்த இடத்துல ரூக் 3 ஸ்டெப் மூவ் ஆகும். இதுக்கு பேரு ட்ரிபிள். இதை நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. கிங்கை நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் மூவ் ஆகும். அதே மாதிரி ரூக்கும் கிங் சைடு 2 ஸ்டெப் மூவ் ஆகும். இதுவே நீங்க லெஃப்ட் சைட் பண்ணீங்க அப்படின்னா கிங் 2 ஸ்டெப் மூவ் ஆகும். ஆனா ரூக் 3 ஸ்டெப் மூவ் ஆகும். இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேஸ்லிங் வரதுக்கு முன்னாடி நீங்க 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு, நீங்க கிங்கையோ ரூக்கையோ இது மாதிரி மூவ் பண்ணிருக்க கூடாது. இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் மூவா இருக்கணும். ரெண்டாவது, உங்க கிங் மேல யாரும் செக் வச்சிருக்க கூடாது. செக் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்லிங்க உங்களால் பண்ண முடியாது. இப்போ ரெண்டாவது ஸ்பெஷல் மூவ் பார்க்க போறோம். இது என்னன்னா பான் ப்ரமோஷன். உங்களுடைய பான் ஆப்போனன்ட்டோட லாஸ்ட் ஸ்கொயருக்கு போனுச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான என்ன பீஸ் வேணாலும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா கிங்கா மட்டும் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. மற்ற எந்த பீஸ் வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூணாவது ஸ்பெஷல் மூவ்னா எண்ட் பர்சன் தான் பார்க்க போறோம். இது என்னன்னா உங்களுடைய பான் 5th ஸ்கொயர்ல எந்த ஸ்கொயர்ல வேணா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மூவ் பண்ணும் உங்க ஆப்போனன்ட் அவங்களுடைய பானை 5th ஸ்கொயருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ உங்களால ஈஸியா அதனை கேப்சர் பண்ணிக்க முடியும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பான் சைட்ல மட்டும் தான் கேப்சர் பண்ணும். அதுவே இந்த 5th ஸ்கொயர்ல இருந்தா மட்டும்தான் உங்களுடைய பான் சைட்ல போயிட்டு அந்த காயினை கேப்சர் பண்ணிக்க முடியும். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ண முன்னாடி ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த பான் ஃபர்ஸ்ட் டைமே 2 ஸ்டெப் மூவ் பண்ணா மட்டும்தான் அதை நீங்க கேப்சர் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ஸ்டெப் மூவ் பண்ணும்போது கேப்சர் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா அது முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.